ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வைக்கிறமலகை. நம்ம ரீசென்ட் டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கோட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ சீரிஸ் ஆரம்பிச்சு அதில வீடியோ போட்டுட்டுருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்மளால அந்த வீடியோவ கன்டின்யூ பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த ஒரு MacBook கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு MacBook வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் வேணும். ஸோ நான் ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்து கடைசியில MacBookலயே M4 சிப் உள்ள MacBook Air வாங்கியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவைஸ் தான் வந்து அந்த M4 MacBook Air. ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம ஒரு புது டிவைஸ் ரெடி பண்ணோம்னா, நம்ம டெவலப்மென்ட்க்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம செட் பண்ணும்போது தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த அந்த MacBook Air வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு Intel சிப்பு. ஸோ அந்த Intel சிப் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால விண்டோஸ் வந்து அதில இன்ஸ்டால் பண்ண முடியும். அதில பூட் ஸ்ட்ராப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்மனால விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இந்த MacBook வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால அந்த மாரி பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த UTM அப்படின்ற ஒரு ஆப் எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் மாரி. ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸ்ல நம்ம Windows 11 இன்ஸ்டால் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமா தான் நான் இத வந்து இன்ஸ்டால் பண்ணி விண்டோஸ் ஓஎஸ வந்து இந்த மேக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் எனக்கு விண்டோஸ் 11 வந்து இதில கிடைச்சிருந்தாலும், என்னால வந்து பார்த்தீங்கன்னா, SQL அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியல. ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஓஎஸ்ல வந்து விண்டோஸ் 11 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு, விசுவல் ஸ்டுடியோ இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் SQL மட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியல. அது ஒண்ணு தான் டிஸ்அட்வான்டேஜ். தென் நான் சொல்யூஷன் தேடும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்கரை யூஸ் பண்ணி நம்மளால SQL வந்து நம்ம மேக் ஓஎஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ அது மூலமா நான் என்ன பண்ணேன்னா, டாக்கரை வந்து நான் மேக் ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டாக்கருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம SQLக்கு உண்டான அந்த இமேஜஸும், கண்டெய்னரும் ரன் ஆகும். ஆக்சுவலா SQL சர்வர் வந்து மேக்ல ரன் ஆகாது டைரக்ட்டா. பட் நீங்க டாக்கர் வழியா ரன் பண்ணலாம். ஸோ அது வழியா நான் என்ன பண்ணிட்டேன்னா, டாக்கர நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த டாக்கர். டாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு SQL இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணி, அத நான் ரன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த SQL வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னா, பொதுவா நம்ம விண்டோஸ்ல ஒரு SQL சர்வர் ஆக்சஸ் பண்றதுக்கு ஸ்டூடியோ மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படும். SQL சர்வர் ஸ்டூடியோ மேனேஜ்மென்ட் SSM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த SSM வந்து நமக்கு மேக்ல அவைலபிளா இல்ல. ஸோ அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்யூர்ல ஒரு டேட்டா ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இத யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த டூல நான் டவுன்லோட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, macOSக்கு வந்து நமக்கு M1 வந்து ஆப்பிள் சிலிக்கான் சிப்பு. ஸோ அந்த சிப்புக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். இந்த அஸ்யூர் டேட்டா ஸ்டூடியோவ நம்ம வந்து ஒரு கிளையன்ட்டா யூஸ் பண்ணி டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த ஆப்ஷன் வழியா தான் நான் புதுசா வந்து டாக்கர் வழியா ஒரு டேட்டாபேஸ நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் கனெக்ஷன், ரன் கொரி, கிரியேட் அ நோட்புக், டெப்ளாய் அ சர்வர்ன்லாம் இருக்கு. இதுல கிரியேட் அ கனெக்ஷன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய SQL சர்வர கனெக்ட் பண்றதுக்கான அந்த செட்டப் வரும். இதுவே நீங்க டெப்ளாய் அ சர்வர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு சர்வர macOSலயே வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் யூசிங் டாக்கர். பாருங்க ரன் SQL சர்வர் கண்டெய்னர் இமேஜ் வித் டாக்கர்ன்னு போட்டிருக்கு. ஸோ இதில நீங்க செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன் கேட்கும். அதுக்கப்புறம் அதோடைய பாஸ்வேர்ட் கேட்கும். இதிலிருந்து வந்து என்ன பண்ணும்னா, அது வந்து பைத்தான் இந்த மாதிரியான பிளக்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு இது ரன் பண்ணி குடுத்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இத ரன் பண்ணது மூலமா எனக்கு டாக்கர்ல வந்து இந்த SQL இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த SQL இமேஜ நம்ம ரன் பண்ணிட்டு, இந்த கனெக்ஷன்ல போயிட்டு பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் கிரியேட் கனெக்ஷன் போறேன். ஸோ இதுல சர்வரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட். அந்த ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து லாகின் நம்ம குடுத்தா தான் நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, SA அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் செட் பண்ண பாஸ்வேர்ட் இங்க நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிமெம்பர் பாஸ்வேர்ட் நான் குடுத்துர்றேன். குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் சர்டிபிகேட்ட வந்து நான் ட்ரூ பண்ணிக்கிட்டு கால் பண்ணா ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே இங்க லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணதுனால அத கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால இத நான் கேன்சல் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த செட்டப்பயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் கனெக்ட் குடுக்குறேன். கனெக்ட் குடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன்னா, நான் டாக்கர்ல இருக்கிற அந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆயிட்டு இல்ல. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணா தான் ஒர்க் ஆகும். இப்ப நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இது கனெக்ஷன் பண்ண முடியலன்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணோம். அது த்ரோ ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம நெனச்ச மாரியே நெட்வொர்க் ரிலேட்டட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் எரர் அக்கர்ட். ஸோ கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னு சொல்லிருச்சு. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்கர்ல இருக்கிற அந்த SQL சர்வர் இந்த கண்டெய்னர் ரன் ஆனா தான் உங்களுக்கு சர்வர் வந்து அப்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால அத ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த டாக்கர்ல இமேஜஸ் வந்து பார்க்குறேன்.
தென் கண்டெய்னர்ஸ் பார்க்குறேன். இந்த இடத்துல இதுதான் அந்த கண்டெய்னர்ஸ். இதை நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ இது ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் டேட்டா பேஸ் போனோம்னா இவ்வளவு டேட்டா பேஸ் அதுக்குள்ளே இருக்குது. இதில் ஐகே டெவ் மெயின் அப்படிங்கிற டேட்டா பேஸை நான் தான் கிரியேட் பண்ணேன். அது ஒன்று இருக்குது. ஸோ நியூ query போகலாம். நியூ query போனோம்னாலும் இங்கே நம்ம கொரியை ரன் பண்ணிக்கலாம். SQL சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் நம்ம எந்த டிபியை ஆக்சஸ் பண்ணுமோ அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு கொரி ரன் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த கொரியை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ண சொல்கிறேன். ஸோ ரன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இருக்குது அதுக்குள்ள. ஸோ ஐகே அட்மின் அப்படிங்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யூசர் ஐடி இருக்குது. இது வந்து நான் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் மாஸ்டர் மாடல் எம்எஸ்டிபி டெம்டிபி இதெல்லாம் இருந்தது. அதுக்கு அந்த ஐகே டெவ் மெயின் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம மேக் புக்கில் இன்டெல் சிப் இல்லாத M1 M2 இந்த மாதிரி சிப்பு உள்ள டிவைஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டாக்கர் அண்ட் இந்த அசியூரோடைய டேட்டா ஸ்டுடியோ இது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி நம்மளால SQL சர்வரா ரன் பண்ண முடியும். ஸோ இதை நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி கிடைச்சது. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் இந்த SQL ரிலேட்டடான சில வீடியோஸை நான் கொண்டு வரேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் தென் நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 வருஷம் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஜூலை 2018. பட் இருந்தாலும் நான் வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15th தான் ஃபஸ்ட்டு போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை தான் நான் வந்து ஸ்டார்டிங் டேட்டா கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு வருஷமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 14,000 சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் 257 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கரியரில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.